அது என்ன மோடின்னு பேர் வச்சிருக்கிறவங்கலாம் திருடன்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா? அது அவதூறு. அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சும்மா கூவிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அம்பேத்கரை நீங்கள் மதித்ததே கிடையாது. காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே அம்பேத்கரை மதித்தது கிடையாது. சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்தே நேரு காலத்தில் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர்ஸு, அந்த கம்யூனிஸ்ட்டுகள், அந்த கம்யூனிஸ்ட் மைண்ட் இருக்கிற அந்த ஹிஸ்டாரியன்ஸ்லாம் எழுதின சரித்திரம்லாம் பொய் சரித்திரம். நரேந்திர மோடிக்கு கரை ஒட்டிக்க மாட்டேங்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த கரையும் நீங்கள் சேர்த்த வாரி பூசுறீங்க, ஒட்டிக்க மாட்டேங்குது. மவுண்ட் பேட்டனுடைய மனைவியும் இங்கே தான் இருக்கிறாங்க. மவுண்ட் பேட்டனுடைய மனைவியும் நேருவும் எவ்வளவு க்ளோஸாக இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். மவுண்ட் பேட்டனுடைய மனைவியோட மட்டும் இல்லை, ஜான் எஃப் கென்னடின்ட்டு அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டாக இருந்தார், அவருடைய மனைவி கூட அவர் க்ளோஸாக இருந்தார். இன்னும் நிறைய பெண்களுடைய க்ளோஸாக இருந்தார் அவர். நம்ம நாட்டினுடைய பொருளாதார கொள்கை, நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை, நம்ம நாட்டினுடைய சமூக கொள்கை, நம்ம நாட்டினுடைய இராணுவ ரகசியங்கள், இதெல்லாம் அவங்க கையில் போயிருக்காதுன்னு நிச்சயம். 16 வருஷம் முன்னால் நீங்கள் 51 கார்டன் பாக்ஸை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்க, திருப்பி தரதா சொன்னீங்க. நீங்கள் திருப்பி தரல அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணுமா வேண்டாமா? அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் அம்பேத்கர் எடுக்கிறீங்க கையில். ராகுல் காந்தி நாட்டுக்கு இழைக்கின்ற துரோகத்திற்கு மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக அவங்க பண்றாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன். டெல்லியில் விஸ்வரூபம் எடுத்திருக்கு அம்பேத்கர் விவகாரம். அமித்ஷா அவர்கள் அவதூறாக அம்பேத்கரை பற்றி பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஐஎன்டிஏ கூட்டணி பெரிய இந்த விவகாரத்தை கையில் எடுத்து அவைக்க போல அவையிலையும் பார்த்தீங்கன்னா அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. இரு அவைகளும் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. நானும் பார்த்தேன் இதை காலையில், நான் பார்த்துட்ருக்கேன். நீ அவதூறுங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க. அவதூறெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அம்பேத்கர் பற்றி அவதூறு எதுவுமே சொல்லலை. அது என்ன மோடின்னு பேர் வச்சுருக்கிறவங்கலாம் திருடன்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா? அது அவதூறு. ஆனால் இதில் அம்பேத்கர் பற்றி என்ன பேசினார் அவர்? இவங்க தான் அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்றியே கூக்குரல் கொடுத்துட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். கையில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் புக்கை தூக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணலாம் காலி பேஜாக இருக்குது, காலி பக்கங்கள், ஒன்றுமே எழுதாதது. அம்பேத்கரை அவமதிக்கணுங்கிற நோக்கத்தோடு இல்லைனாலும் இந்த மாதிரி பண்ணுறத அது அவமதிக்கிற ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் சும்மா அம்பேத்கர்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ நேரத்தில் பகவானுடைய பேரை எடுத்துருந்தீங்கன்னு சொன்னோன்னா 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமேப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான். இது அம்பேத்கரை அது மாதிரி தரக்குறைவாக ஒன்றும் பேசவே இல்லையே. சும்மா அம்பேத்கர். இது எப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் என்னுடைய பேர் வாசுதேவன் ஐயருங்க, நீங்கள் சும்மா ஐயரேன்னு கூப்பிட்டுருக்கீங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஏன்டா சும்மா உயிரை வாங்குற? என் பேரை சொல்கிறதுக்கு நீ பகவான் பேரை சொன்னா உனக்கு நல்லதுரா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேனா? அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அதாவது அவர் சொன்ன உள்நோக்கம் என்ன தெரியுமா? அம்பேத்கர்னு சும்மா கூவிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அம்பேத்கரை நீங்கள் மதித்ததே கிடையாது. காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே அம்பேத்கரை மதித்தது கிடையாது. சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்தே. அதே தான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது. என்னமோ இவங்க காங்கிரஸ்னால் அம்பேத்கருடைய மறுபக்கங்கிற மாதிரிலாம் இவங்க பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரித்திரத்தை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். உட்காந்து உண்மை சரித்திரத்தை படிக்கணும். இவங்க எழுதுகிற சரித்திரத்தை படிக்கக்கூடாது. அதாவது காங்கிரஸ் கட்சி நம்மளுக்கு எழுதி கொடுத்தாங்கல்ல நேரு காலத்தில், அந்த எஜுகேஷன் மினிஸ்டர்ஸு, அந்த கம்யூனிஸ்ட்டுகள், அந்த கம்யூனிஸ்ட் மைண்ட் இருக்கிற அந்த ஹிஸ்டாரியன்ஸ்லாம் எழுதின சரித்திரம்லாம் பொய் சரித்திரம். அதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் நேருடைய காலத்துலேருந்தே அம்பேத்கருக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்துருக்கு, எவ்வளவு மனம் நொந்து போயிருக்காரு அப்படிங்கிறது நிறைய இதில் இருக்குது. அவரோட கடைசி காலத்தில் கூட, மரணத்திற்கு முன்னால் கூட அவர் அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சினால தான் நான் இவ்வளோ அவஸ்தைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி. மணிசங்கர் ஐயர் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்தாரு பாருங்கள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கேரியர் எல்லாமே காங்கிரஸ் கட்சி தான், அது செய்யறதும் கெடுக்கிறதும் காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு சொன்னார் பாருங்கள். அது ராமசாமி நாயக்கர் சொல்லலையா, இவர் மரண சாசனத்தில் சொல்லலையா? அது மாதிரி
அந்த கடைசியில் என்னென்னமோ அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அம்பேத்கரை நீங்கள் வந்து ஒழுங்காக பாராட்ட மாட்டேன்றீங்க, சும்மா அவருடைய பேரை வச்சுக்கிட்டு அம்பேத்கர் அம்பேத்கர்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க, கான்ஸ்டியூஷன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் தான் பண்ணுறீங்க, இது ஒரு ஃபேஷனாகி போச்சு அப்படின்னு சொன்னார். அந்த ஃபேஷனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார். நீங்கள் வந்து அம்பேத்கர்னு பேரை சொல்கிறத விட கத்துறதை விட நீங்கள் இறைவனுடைய பேரை சொன்னால் அட்லீஸ்ட் உங்களுக்கு சொர்க்கவாசல் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதில் என்னங்க தப்பு இருக்குது? ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரியுமா, இவங்களுக்கு என்ன பண்ணினாலும், காங்கிரஸ் கட்சிக்கு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் என்ன பண்ணினாலும் அவங்கள பாராளுமன்றத்துக்குள்ளே அவங்கள பாஜகவை வந்து வாயை மூட வைக்க முடியல, வெளியிலையும் வாய் மூட வைக்க முடியல. மக்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி மக்களை நம்பி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இந்த மக்கள் ஹரியானாலேயே அவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் நம்மளை ஒரே அடியாக கீழே தள்ளி போட்டு மிதிச்சிட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை இது பண்ணிட்டாங்க. 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு அவங்கள சொல்கிறதுக்கு எங்கே கான்ஃபிடன்ஸ் வருது? அப்படின்னா 2029 திருப்பியும் நாங்கள் ஜெயிச்சுட்டு வருவோம்னு சொல்கிறாங்க இல்லையா? 2029 நாங்கள் தான் ஜெயிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதனால இந்த மக்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. வேறு என்ன தான் நம்புறது? வெளிநாட்டு சக்திகளை நம்பி பார்க்கலாம். ஜார்ஜ் சோரோஸ் இருக்கிறாரு, அமர்த்திய சென் இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்ஹான் ஓமர் இருக்கிறாங்க, சீனா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, துருக்கியே இருக்குது, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் உள்ளே கொண்டாந்து, ஹிண்டன்பர்க் இருக்குது, பெகசஸ் இருக்குது, அவங்களெல்லாம் உள்ளே கொண்டாந்து கலகம் ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுவும் வேலைக்கு வர மாட்டேங்குது. என்ன பண்ணினாலும் நரேந்திர மோடிக்கு கரை ஒட்டிக்க மாட்டேங்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த கரையும் நீங்கள் சேர்த்த வாரி பூசுறீங்க, ஒட்டிக்க மாட்டேங்குது. டெஃப்லான் கோட்டட் அப்படிம்பாங்க பாருங்கள், அதாவது இந்த தோசைக்கல்லில் டெஃப்லான் கோட்டிங் இருக்கும், எண்ணெயே போடாமல் தோசை எடுத்துடலாம், அது மாதிரி அதில் ஒன்றுமே ஒட்டிக்காது. அந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க புதுசாக ஏதாவது ஒன்று எடுக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி நடந்தது என்ன தெரியுமா? இன்றைக்கி ஏன் இதை எடுத்துக்கிறாங்க கையில் தெரியுமா? அவர் சொன்னதை ஜஸ்ட்டு கேஷுவலாக அதாவது ஒரு பெரியவர் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டு தள்ளிட்டு போகிறது உச்சிதம். ஆனால் இவங்க ஏன் அதை வச்சு ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிட்டாங்க, அதை வந்து ரொம்ப எஸ்கலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எட்வினா மவுண்ட் பேட்டன் ஞாபகம் வருதா? எட்வினா மவுண்ட் பேட்டனுக்கு நேரு எழுதிய கடிதங்கள், அவருக்கு இவர் எழுதின கடிதங்கள், நேருவினுடைய மற்றவர்களுக்கு எழுதின கடிதங்கள் எல்லாம் என்னென்னமோ தஸ்தாவேஜுகள்லாம், நாட்டுடைமையாக்கப்பட்ட தஸ்தாவேஜுகளெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, 2008 யூபிஏ சர்க்கார், அதாவது யுனைடெட் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ் சர்க்கார், மன்மோகன் சிங் தலைமையில், அடுத்த வருஷம் தேர்தல் 2009, 2008 சோனியா காந்தி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸரை அனுப்பி அந்த ஜவஹர்லால் நேரு மியூசியம் அண்டு லைப்ரரி சொல்லுவாங்களா, இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம் அண்ட் லைப்ரரின்னு மாற்றிட்டாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற டைரக்டர்கிட்ட பேசி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 1-2 எடுத்துக்கிட்டு வந்தால் பரவாயில்லைங்க. இவங்க ஒரு மியூசியத்தில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பேனாவை கூட திருட முடியாது சார். ஒரு பேனாவை நீங்கள் ஜஸ்ட் லைக் தூக்கிட்டு வந்துட முடியாது, உடனே உங்களை உள்ளே போட்டு வச்சுருவான் அந்த அளவு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 51 பாக்ஸு, கார்டன் பாக்ஸு, மொத்தமும் தஸ்தாவேஜுகள். அந்த காலத்தில், நேரு காலத்தில் அவர் எழுதினது, அவருக்கு எழுதப்பட்டது, பலரால் எழுதப்பட்ட அந்த தஸ்தாவேஜுகள்லாம் ஒட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போய் சோனியா காந்திக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குதுன்னு நான் கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் நீங்களும் கேட்கணும், நானும் கேட்கணும், அவரும் கேட்கணும். என்ன அத்தாரிட்டி இருக்குது? அது யார் அந்த டைரக்டர்? இதை அலோவ் பண்ண அந்த டைரக்டர் யார்? 51 காட்டன் பாக்ஸை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் அங்கேயே எடுத்துகிட்டு இருக்கலாம். ஆனால் 51 பாக்ஸஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்து எல்லாம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். 15 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் ஏங்க அதை கொடுக்கல, திருப்பி கொடுக்கல? இது உங்கள் சொத்தா? கிடையாது, நாட்டினுடைய சொத்து. ஏன்னா நம்மளுக்கு வந்து பாரதியாரோட பாடல்கள்லாம் எப்படி நாட்டுடைமையாக்கப்பட்டது, எப்படி நம்ம ராமசாமி நாயக்கருடைய சில புஸ்தகங்கள்லாம், அவருடைய பத்திரிகைகள்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதனால தான் நம்மளுக்கு இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் தான் இது. அதே மாதிரி தான் நேருடைய பல்வேறு சமாச்சாரங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதனால தான் மியூசியத்தில் இருக்குது. மியூசியம் உங்கள் ப்ராப்பர்ட்டி கிடையாது, மியூசியம் உங்கள் சொந்த மியூசியம் கிடையாது. என்னுடைய சொந்த மியூசியம்னா அது நாராஜா, அங்கே நான் என்ன பண்ண முடியும். பட் அங்கே அது சொந்த மியூசியம் கிடையாது. அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இவங்க.
அப்படி என்னதான் அதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 15 வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம், அதாவது ஜூன் 1948 வரைக்கும் மவுண்ட் பேட்டனுடைய மனைவியும் இங்கே தான் இருக்கிறாங்க. மவுண்ட் பேட்டனுடைய மனைவியும் நேருவும் எவ்வளவு க்ளோஸாக இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். மவுண்ட் பேட்டனுடைய மனைவியோட மட்டும் இல்லை, ஜான் எஃப் கென்னடின்ட்டு அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டாக இருந்தார், அவருடைய மனைவி கூட அவர் க்ளோஸாக இருந்தார். இன்னும் நிறைய பெண்களுடைய க்ளோஸாக இருந்தார். அவர் க்ளோஸ்னா நட்பு ரீதியிலே சொல்கிறீங்க? என்னமோ அது நம்மளுக்கு தெரியாது, நட்போ வேறு எதானாலும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மவுண்ட் பேட்டனுடைய மனைவியினுடைய நட்பு, அதாவது நேருவுடைய நட்பு அப்படிங்கிறது மவுண்ட் பேட்டனுக்கும் தெரியும். ஒரே இடத்துல அவர் அதை ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருக்காரு. என்னுடைய மனைவிக்கு நேருவுடனான நட்பு எனக்கு தெரியும், நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. மவுண்ட் பேட்டனுடைய பெண் இருக்காங்க இல்லையா, அதாவது எட்வினா மவுண்ட் பேட்டனுடைய பெண்ணு பாமேலா ஹிக்ஸ் அப்படின்னு பேர். அவங்க 2012 ஒரு புஸ்தகம் எழுதுகிறாங்க. அந்த புஸ்தகத்தில் எல்லாத்தையும் விவரிச்சிருக்கிறாங்க. அதில் அது உடல் ரீதியாக இருக்குமா, இன்டிமேட்டாக இருக்குமா, ப்ரொஃபவுண்டாக இருக்குமா, ப்ரொஃபவுண்டு, இன்டிமேட் நெருக்கமான அப்படின்னா நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்குவீங்களோ நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி நான் புரிஞ்சிக்க அவசியம் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி நம்மளுடைய நேயர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. அது என்னமோ இருந்துட்டு போட்டோம், அது தனி மனித ஒழுக்கம் சமாச்சாரம், அதை நம்ம விட்டுருவோம். ஆனால் ராஜ மர்மங்கள், நம்மளுடைய நாட்டினுடைய மர்மங்கள் அந்த பக்கம் போச்சா? அவங்க போனதுக்கப்புறம், அதாவது 1948 ஜூன் மாதம் அவங்க போகிறாங்க. போனதுக்கப்புறமா 1962 வரைக்கும் இவங்க 2 பேரும் கடித தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் அப்பப்போ லண்டன் போயிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வருவாங்க, அவங்க இங்கே வருவாங்க, மீட் பண்ணுவாங்க, பார்த்துட்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்தது. அப்போது நம்ம நாட்டினுடைய பொருளாதார கொள்கை, நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை, நம்ம நாட்டினுடைய சமூக கொள்கை, நம்ம நாட்டினுடைய இராணுவ ரகசியங்கள், இதெல்லாம் அவங்க கையில் போயிருக்காதுன்னு என்ன நிச்சயம். அதனால தான் அதில் என்ன எழுதியிருக்குங்கிறது நீங்கள் கேட்குறீங்க, நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதெல்லாம் படித்தா தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம நாட்டினுடைய பொருளாதார கொள்கையை வகுப்பதிலோ இராணுவ கொள்கையை வகுப்பதிலோ, ஏன் 1948 1947 அந்த போர் முடிஞ்ச, அதாவது சுதந்திரம் வாங்கின உடனே பாகிஸ்தான்காரன் உள்ளே வந்தான். உள்ளே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான். அதாவது நான் சொல்கிறது, இப்போ நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த இடம். அவங்க சொல்கிறது அது ஆசாத் காஷ்மீர், அதாவது விடுதலை பெற்ற காஷ்மீர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது நேரு வாய் மூடிக்கிட்டு இருந்தார். இதுக்கு மவுண்ட் பேட்டன் மனைவி காரணமா அப்படின்னு நான் கேட்குறேன். இருக்கலாமே. அதே மாதிரி காஷ்மீரில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்குன்னு அதை நம்ம தான் சால்வ் பண்ணணும். நாம் விமானப்படையை எடுத்துக்கோ, தரைப்படையை எடுத்துக்கோ, கொண்டு போய்ட்டு தாக்கு, கப்பற்படையை கராச்சி மூலமாக கொண்டு போய்ட்டு தாக்கு அப்படின்னு சொன்னால் பண்ணலை நேரு. அப்போது நம்ம நாட்டுக்கு இழைத்த துரோகம் தானே அது. நம்ம நாட்டுக்கு துரோகம் இழைத்ததற்கு காரணம் நேரு அப்படின்னா அவரை தூண்டியது அவராக இருக்கலாம் அல்லவா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதாவதுங்க, பல்வேறு இது இன்டர்நேஷ்னல் எஸ்பைனேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் பன்னாட்டு உளவு அப்படிம்பாங்க. எப்படின்னா ஹனி ட்ராப் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த ஹனி ட்ராப் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பொருள் மேலே ஆசை இருக்கலாம், பெண் மேலே ஆசை இருக்கலாம், ஒரு வீக்னஸ் இருக்கலாம். அந்த வீக்னஸ் பயன்படுத்திக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து அவங்களுக்கு வேண்டிய ரகசியங்களெல்லாம் வாங்குறது இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாரும் பண்ணுறது தான், நம்மளும் பண்ணுறது தான். நீங்களும் நானும் ஒரு சாதாரண முகம் தெரியாத நபர்கள் பண்ணினா பரவாயில்லைங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமர் பண்ணினானா தப்பா ரைட்டாக சொல்லுங்கள். அதை தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அவர் ஒரு ஹனி ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாரா, அவரை சிக்க வச்சு அவர்கிட்டேருந்து ரகசியங்கள் வாங்கப்பட்டதா, ஒன்று. ரெண்டாவது, நாடை துண்டாடுவதற்கு என்ன காரணம், பாகிஸ்தான் பிரித்ததுக்கு என்ன காரணம், அதுலேயும் அவங்களுடைய கை இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா இது என்னுடைய நாடு. ஈரான் வரைக்கும் இருந்து ஈராக் வரைக்கும் சிரியா வரைக்கும் நம்ம நாடு தான். அந்த காலத்தில் மெசபட்டோமியாலாம் சொல்கிறீங்கல்ல, அது வரைக்கும் நம்ம நாடு தான். அப்போது இது எப்படி ஒரு சின்னதாச்சு? அதுக்கு காரணம் அவங்களா? அதுக்கு நேரு எப்படி ஒத்துக்கிட்டாரு? காந்தி என்ன சொன்னார் சொல்லுங்க? என்னுடைய சவத்தின் மீது தான் இந்த நாடு துண்டாடப்படும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எப்படி துண்டாடப்பட்டது சொல்லுங்க பார்க்கட்டும். நேரு எதுக்கு ஒத்துக்கிட்டாரு? காந்தி எதுக்கு ஒத்துக்கிட்டாரு? இந்த அம்மா காரணமா அப்படிங்கிற கேள்வி வரும். இதெல்லாத்துக்கும் அந்த லெட்டரில், அந்த கரஸ்பாண்டன்ஸில் நம்மளுக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடது.
அது மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் இருக்குது. இது எவ்வளவு கம்பீரமான சமாச்சாரம் அப்படின்னா, இங்கே காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு எப்படியாச்சும் சோனியா காந்தியை காப்பாற்றணும், ராஜீவ் காந்தி ராகுல் காந்தியை காப்பாற்றணும். ஏன்னா அவங்க வீட்டில் தான் இருக்குது. அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கான மொத்த ரெக்கார்டும் இருக்குது அங்கே. அந்த பிரைம் மினிஸ்டர் மியூசியம் அண்ட் லைப்ரரியில் இருக்கிற ஒரு மெம்பர், அதில் இருக்கிற உறுப்பினர் ஒருத்தர் தான் கேட்டிருக்காரு, காத்ரின்னு பேர் அவருக்கு. அவர் ரிஸ்வான் காத்ரி, அவர் தான் வந்து கேட்டிருக்காரு, சரி திருப்பி கொடுங்கன்னுட்டு. ஒரு அதிகாரி செய்ய வேண்டிய விஷயத்தை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. பிஜேபி கேட்கல. பிஜேபிக்கு இது பற்றி ஒன்றுமே கிடையாது, ரோலே கிடையாது. 16 வருஷம் முன்னால் நீங்கள் 51 கார்டன் பாக்ஸை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்க, திருப்பி தரதா சொன்னீங்க, நீங்கள் திருப்பி தரல அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணுமா வேண்டாமா? அதெல்லாம் விட்டு நீங்கள் அம்பேத்கர் எடுக்கிறீங்க கையில். அம்பேத்கர் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அமித்ஷா மேலே ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லி அப்படியே டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நத்திங் பட் டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். இது ஜஸ்ட் மக்களுடைய திசை, அதாவது சோனியா காந்தி ராகுல் காந்தி நாட்டுக்கு இழைக்கின்ற துரோகத்திலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக அவங்க பண்ணுறாங்க. அமித்ஷா என்ன சொல்லிவிட்டார்? அம்பேத்கர் ஏற்கனவே நம் மனசில் இருக்கிறவர் தான். எனக்கு அம்பேத்கரை ரொம்ப பிடிக்கும். நான் அம்பேத்கரை போற்றுபவன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான். ஆனால் அம்பேத்கரை நான் போற்றுபவன். ஆனால் நான் ராமசாமி நாயக்கரை போற்ற மாட்டேன். ரெண்டு பேருக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்குது. அதாவது இவர் ஒரு துருவம், அவர் ஒரு துருவம். அம்பேத்கரை நான் மொத்தமாகவே படிச்சிருக்கேன். அம்பேத்கர் நேர்மையானவர், ஒழுக்க சீலர். உண்மையிலேயே நேர்மையாகவே கடினமாக ஏழை மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, சமூகத்தில் அந்தஸ்தே இல்லாதவர்களுக்கு உண்மையாக உழைச்ச ஒரு ஆள், ஒரு மகான். அப்பேற்பட்ட மகானை நேரு எப்படி பார்த்தார் தெரியுமா? எ thorn in his flesh. thorn in his fleshனா என்ன? தொடையில் சதை பகுதியில் குத்திய ஒரு முள் மாதிரி அவரை பார்த்தாரு. இன்னொரு காரணம், நேரு வந்து அம்பேத்கரை வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நேருவோட அம்பேத்கருக்கு இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி, பயங்கரமான புத்தி. நேருவால் அவரை ஹேண்டில் பண்ண முடியாது. அரசியல் அமைப்பு சட்டம் வந்தால், அது நமக்கு தடையாக இருந்தால் அதை நாங்கள் திருத்துவோம்னு அன்றைக்கே சொன்னார். எப்போ தெரியுமா? வரத்துக்கு முன்னாலேயே 1950 தான் வர்றது. 1949 வந்து நேரு இதை சொல்கிறாரு. இதைத்தான் பார்லிமெண்ட்டில் மோடி பேசினார். பார்லிமெண்ட்டில் மோடி பேசுகிறாரு, காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்? நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் நேரு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னுட்டு. 1947 52 வரைக்கும் அவர் வந்து ஆட்சியில் இருந்தது நியமனத்தினால்தான். அவர் தான் நியமித்தாங்க. எப்படி நியமித்தாங்க தெரியுமா உங்களுக்கு? 13 மாகாணங்கள், அந்த 13 மாகாணங்கள்லேயும் காங்கிரஸ் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கணும். அதில் 12 மாகாணங்கள் தேர்ந்தெடுத்தது யார் தெரியுமா? சர்தார் வல்லபாய் பட்டேல். உண்மையிலேயே சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்திருக்கணும். ஆனால் நேரு என்ன பண்ணார்? உடனே ஓடி போயிட்டு மகாத்மா காந்தியோட காலை பிடிச்சாரு. ஐயா நீங்கள் தான் காப்பாற்றணும். மகாத்மா காந்தி பார்த்தாரு, பாவம் நேருவே இருக்கட்டும், நீ விட்ரா பண்ணிக்க அப்படின்ட்டு பட்டேல்கிட்ட சொல்கிறாரு. பட்டேலும் குஜராத்தி, காந்தியும் குஜராத்தி. சரி ஓகேன்னு பட்டேல் விளைவிக்கிறாரு. என்ன சொல்ல வரேன், உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு ஜனநாயக குரலையே உங்களால் நீங்கள் நசிக்கினீங்களே, தாங்க முடியலையே. அப்போது உங்கள் கட்சிக்குள்ளேயே ஜனநாயகத்தை அலோவ் பண்ணாத, அனுமதிக்காத நீங்கள் நாட்டில் ஜனநாயகத்தை அனுமதிக்க போகிறீர்களா? அதனால தான் அம்பேத்கருடைய அந்த கான்ஸ்டிடியூஷனை 100 முறை மாற்றினீங்க. அடிப்படையாக அதுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர், அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சுதந்திரம், உரிமை, கடமை. உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கோம், எங்கே வேணால் போய் தெரியலாம், எந்த வேலையை வேணால் பார்த்துக்கலாம், எந்த ரிலீஜன் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட்டு, நீங்கள் வந்து எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், உங்களுடைய மதத்தை நீங்கள் கடைபிடித்து, இது உரிமை, அடிப்படை உரிமை. எல்லாரையும் சமமாக பார்க்கணும், உங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்தால் கோர்ட்டுக்கு போகலாம். இது மாதிரிலாம் உரிமைகள். சுதந்திரங்கள், உரிமைகள், கடமைகள் வந்து 1975 திருட்டுத்தனமாக எமர்ஜென்சி கொண்டு வந்து திருட்டுத்தனமாக அந்த அரசியல் நிர்ணய சட்டத்தையே மாற்றி புரட்டி போட்டு கிழித்து இந்திரா காந்தி சேர்த்து விட்ட வேலை அது.
ஓகே, இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். தேர்தல் இருக்கும், மக்களாட்சி இருக்கும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அசெம்பிளிக்கு போவாங்க, லோக்சபாவுக்கு போவாங்க, பிரைம் மினிஸ்டர் இருப்பார், சீஃப் மினிஸ்டர் இருப்பார், கவர்னர் இருப்பார், ஜனாதிபதி இருப்பார். இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சருக்கு எந்த மாற்றமும் வரக்கூடாது. ஆனால் நேரு பீரியட்லேயும் இந்திரா காந்தி பீரியட்லேயும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் குறைக்கப்பட்டது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் குறைக்கப்பட்டது. இதை நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொன்ன அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? டிமோட் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து உச்ச நீதிபதி ஆக முடியாது, தலைமை நீதிபதி ஆக முடியாதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் கூட ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. மோசடி. அதே மாதிரி நீதித்துறையை கண்ட்ரோல் பண்ணாங்க, நீதித்துறையை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க இந்திரா காந்தி அம்மா. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து அம்பேத்கரை பற்றி மேலே தூக்கி வச்சுட்ருக்கீங்க. அந்த அம்பேத்கருக்கு பத்மா விருது ஏன் கொடுக்கல? அது என்னது, அந்த டாப் பாரத் ரத்னா ஏன் கொடுக்கல? காங்கிரஸ் கொடுத்துக்கணுமா வேண்டாமா? ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்கிறேன், அம்பேத்கருக்கும் இவங்களுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. போனால் போட்டும், மண்டல் கமிஷன் யாருங்க கொண்டாந்து வெளில கொண்டாந்து விட்டது? விபி சிங். காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியேறிய பிறகு தான் அவரால் அதை தொட முடிஞ்சுது. அது வரைக்கும் தொடவே முடியல. 1977 மொரார்ஜி தேசாய் கமிஷன் போடுறாரு, மண்டல்ங்கிறவரை கூப்பிட்டு கமிஷன் போடுறாரு, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெல்லாம் ஒரு இது பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு ஒதுக்கீடுக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறமா ரிப்போர்ட் சப்மிட் ஆகுது. அதுக்குள்ளே இந்திரா காந்தி வந்துடுறாங்க. 1981 இந்திரா காந்தி வர்றாங்க, 79 81 அந்த மாதிரி. அப்போது கூட இந்திரா காந்தி அதை கண்டுக்கவே இல்லை, கடப்பில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் 1989 ராஜீவ் காந்தி தோற்ற பிறகு, விபி சிங் அவரை எதிர்த்து நின்று ஜெயித்த பிறகு, அதாவது அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் மண்டல் கமிஷன் வெளில வருது. எஸ்சி எஸ்டிக்காக, ஓபிசிக்காக, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக, வறுமையில் இருப்பவர்களுக்காக காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணலை. இதெல்லாம் வெளியில் வருமா வராதா? நீங்கள் வாயை மூடிட்டு இருந்திருக்கணும். அதாவது இது மாதிரி அம்பேத்கர் பற்றி நம்மளுக்கு பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். தகுதி இல்லாதவர்கள் நீங்கள் இதை எடுத்துகிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் நாளைக்கு பாஜக என்ன பண்ணணும் தெரியுமா? இன்னும் அதிகமான தரவுகள், சரித்திர தரவுகளை கொடுக்கும். சரித்திரம் முழுக்க அலசி ஆராய்ஞ்சு, அன்றைக்கி நீ இப்படி பண்ண, நீ இன்னைக்கு இப்படி பண்ண, அம்பேத்கரை நீ பண்ண அவமானம். இன்றைக்கி வரைக்கும் அவங்க அம்பேத்கரை அவமானம் தாங்க பண்ணுறாங்க. இல்லைன்னா அந்த ஒரு காலி புஸ்தகம், எம்டி பேஜஸ் இருக்கிற ஒரு காலி புஸ்தகத்தை தூக்கிட்டு அலைய மாட்டாங்க அவங்க. அம்பேத்கர்னு கான்ஸ்டியூஷன்ட்டோ அலைய மாட்டாங்க. பாராளுமன்றத்தில் கேபினட்டு அப்ரூவ் பண்ணி, பாராளுமன்றத்தில் அங்கே மக்கள் பிரதிநிதிகள் அப்ரூவ் பண்ணி, ஜனாதிபதி கிட்ட கையெழுத்து வாங்கின ஒரு மசோதாவை இவர் பொது வெளியில் கீழ்ச்சி போடுறாரு. யார்? காங்கிரஸ் தலைவர். நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு துடிக்கிற 50 வயசான காங்கிரஸ் தலைவர். அது அவமானம் இல்லையா? அம்பேத்கர் இயற்றிய கான்ஸ்டிடியூஷனுக்கு அவமானமா இல்லையா? இது மாதிரி ஓரொரு அவமான செயல்களையும் இவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாளைக்கு. இதனால வந்து நஷ்டமாக போகிறது காங்கிரஸ் கட்சி தானே தவிர பாரதிய ஜனதா கட்சி இல்லை. அமித்ஷாவுக்கு ஒன்றும் ஒட்டிக்க போகிறது இல்லை. நான் சொன்னேன் இல்லை, டெஃப்லான் கோட்டிங். அவர் நாளைக்கே வந்து கிளியராக அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. இந்த கான்டெக்ஸ்டில் தான் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படிம்பாரு. அதோட முடிஞ்சு போச்சு அது மேட்ரு. இப்போது இதில் அசிங்கப்பட போகிறது யார்? காங்கிரஸ். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார்.